ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விலாக் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக வெளியே போனப்போ எடுத்த சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் இருக்குல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த விலாக் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் தான் நான் வந்துட்டு வியர் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ லிங்க் வந்துட்டு கேட்டிருந்தேங்க, ட்ரெஸ்ஸோட லிங்க்கு. ஸோ டேரெக்டாக வந்துட்டு லிங்க் ப்ரொவைட் பண்ணால் அது வந்துட்டு ரீச் ஆக மாட்டேங்குது, லைக் உங்களுக்கு டேரெக்ட் ப்ராடக்ட் வர மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, சேனலோட பயோவில் வந்துட்டு விஷ் லிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு அதில் தான் போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் பயோவில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண இந்த என்வைபியோட காம்பேக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது அன்றைக்கி தான் நான் வந்துட்டு டெஸ்ட் பண்ணேன். அண்ட் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் கவரேஜ் எல்லாமே நல்லா இருந்தது. பட் ஃபவுண்டேஷன் எதுவுமே போடாமல் ப்ளைனாக போட்டனால சீக்கிரமாகவே போயிடுச்சு. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டே அவுட்டுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, மருதமலை டெம்பிள் இருக்கு இல்லையா, அப்படியே அங்கே போயிட்டு அண்ட் கொஞ்சம் மால் அப்படியே போயிட்டு வரலான்னு தான் இருக்கோம். அண்ட் ஒரு 12 கிட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பிள் வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம். பட் ஆனால் செம்மையாக கூட்டமாக இருந்துச்சு. அண்ட் போயிட்டு அண்ட் சாமி வந்துட்டு தூரமாக நின்று வந்து பார்த்துட்டு அண்ட் கிளம்பிட்டோம், டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அண்ட் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா, சித்தர் கோயில் வந்துட்டு கீழே வந்துட்டு இருக்கும். ஸோ அங்கேயும் வந்துட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அண்டு அமைதியாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அண்ட் கொஞ்சம் நேரம் நின்று அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீனிஷாக வந்துட்டு இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே பிரசாதம் கொடுத்தாங்க. ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே மால் கிளம்பிட்டோம். இந்த ப்ரூக்ஃபீல்ட் மாலில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்னோ ஃபேண்டசி வந்துட்டு இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு போகலான்னு போயிருந்தோம். அண்ட் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 550 வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போனோம். அண்ட் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாக்கெட் அண்டு பூட்ஸ் அண்ட் க்ளவுஸு இதெல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உள்ளே போயிட்டோம். அண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வேணாலும் அங்கே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது. ஸோ நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் வரைக்கும் தான் அங்கே தாக்கு பிடிக்க முடிஞ்சிச்சு. பிகாஸ் அவ்வளோ குளிர், போக போக வந்துட்டு தாங்க முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா, மேலே காஃபி ஷாப் இருந்துச்சு. அண்ட் விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில திங்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே விளாண்டோம் அப்படின்னா 1 ஹவர் வந்துட்டு டைம் நல்லாவே வந்துட்டு போகும். அண்ட் சாங்ஸும் வந்துட்டு ஓடிட்டு இருந்துச்சு. நம்ம டான்ஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி எல்லாமே விளையாடிட்டு அண்டு கொஞ்சம் வந்துட்டு குளிர் தாங்க முடியாதனால போயிட்டு க்ரீன் டீயும் வந்துட்டு குடித்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப குளிர் தாங்க முடியல, காலெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் கிளம்பிட்டோம். ஆஃப்டர் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஜாக்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். அண்ட் என்னோடய கொலுசு வேறு இந்த சாக்ஸ்குள்ளே இருந்திருக்கு. ஸோ அதை நல்ல வேளை நான் பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் அங்கே நல்லா என்ஜாய் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் இந்த 12DO இருந்துச்சு. ஸோ அங்கேயும் வந்துட்டு போனோம். ஸோ 2 ஷார்ட் ஃபிலிம் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தோம். அண்ட் இந்த எஃபெக்ட் எல்லாமே கூட தண்ணியில் போகும்போது அந்த வாட்டர் ஸ்ப்ரே இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு மால் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் டே சாப்பிட்டு நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எத்தனை நெக்ஸ்ட்டு அண்ட் ஆஃப்டர் ஈவினிங் தான் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தலையெல்லாமே வந்துட்டு நல்லா களைஞ்சி சிக்காகி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேஸ் எல்லாமே கூட நிறையா டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் க்ளீன் பண்ணுறப்ப காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்னோடய ஹேர் எல்லாமே பிரிச்சுட்ருந்தேன். ஸோ நிறையா சிக்காக இருந்துச்சு. இத்தனைக்கும் நான் வந்துட்டு பின்னி தான் போட்டு போயிருந்தேன், இந்த மாதிரிலாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹேர் ஃபுல்லாமே பிரிச்சுட்டு அண்ட் லைட்டாக மட்டும் ஆயில் வச்சு சிக்கெடுத்து கொண்டை போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருந்துச்சு. அண்ட் ஃபேஸுமே வந்து பார்த்திங்கன்னா, நிறையா டஸ்ட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்துட்டு க்ளீன் பண்ணேன். அண்ட் அது வந்துட்டு தனியாக அன்ரெடி வித் மீ வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அதுவுமே வந்துட்டு தனியாக எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்துட்டு போடுறேன்.
அண்ட் ரெஃப்ரெஷ் எல்லாமே வந்துட்டு பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் வீடு மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு கூட்டி விட்டுட்ருந்தேன். அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு மாமா பொண்ணும் வந்திருந்தா. ஸோ அவளுக்கு வந்துட்டு ஹோம்ஒர்க்கில் இந்த ட்ராயிங் இருக்கும் பார்த்தீங்களா, பயாலஜியில் நம்ம வரைஞ்சிருப்போமே. ஸோ அது வந்துட்டு வரைய சொல்லி வந்துட்டு கொடுத்துருந்தா. ஸோ ஓகேன்னு சொல்லிவிட்டு அதையும் வந்துட்டு வரைஞ்சி கொடுத்துட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். ஸோ அன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்துட்டு போச்சு. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.